எப்படி எழுத முடியும்? எனக்கு வந்து எங்க அத்தா சொல்லியிருப்பாரு, எங்க அத்தாவுக்கு வந்து அவங்க அத்தா சொல்லியிருப்பாரு, அவருக்கு அவங்க அத்தா சொல்லியிருப்பாருன்னு ஒரு 4-5 பேரை போட்டா தான் அங்க போக முடியும். 100 வருஷத்துக்கு முந்தின ஒரு செய்தி நான் சொல்வதா இருந்தா நானே சொல்லிட இயலாது. 100 வருஷத்துக்கு முந்தின போறதுக்கு 4-5 பேர் இடையில வேணும். அந்த மாதிரி வரக்கூடிய நேரத்தில் 100 வருஷத்துக்கு பின் இந்த நூலை தொகுக்கிறாங்க இல்லையா, ஹதீஸ் நூல்கள்லாம். அப்படி தொகுக்கக்கூடிய நேரத்தில் அகமது இப்னு ஹம்பல் இருக்கிறாங்க, திருமதி இமாம் இருக்கிறாங்க, புகாரி இமாம் இருக்கிறாங்க. இவங்க எல்லாம் வந்து ஹதீஸை தொகுக்கும் பொழுது எனக்கு இவர் சொன்னார் என்று சொல்லுவாங்க. ஏன்னா நிறைய பேர் இதை வந்து பாக்குறாங்க, உங்களுக்கு வந்து ஹதீஸை பத்தி தெரியும். டிவியில பார்க்கக்கூடிய மக்களுக்கு அறிவிப்பாளர் ஒரு ஆள் சொன்னாங்க, வேற ஆள் மாத்துறாங்கன்னு. இதுல 3-4 அறிவிப்பாளர் வருது பாருங்க. அது எப்படிங்கிற புரிஞ்சுக்கிட்டா குழப்பம் வராது. அதுக்காக இந்த தகவல், கூடுதல் தகவல். அப்ப எனக்கு வந்து யார் சொன்னது? இஸ்மாயில் சொன்னார். யாருக்கு? நான் தான் நூல் எழுதுறாருன்னு வைங்களேன். எனக்கு இஸ்மாயில் சொன்னாரு. இது ஒரு ஆள் ஆச்சா? இஸ்மாயில் ரசூலுல்லாஹ் காலத்தில் இருந்தவரா? இல்ல. அப்ப இஸ்மாயிலுக்கு யார் சொன்னாரு அடுத்த கேள்வி வரும். அவர்கிட்ட கேட்பாங்க, இஸ்மாயில உனக்கு யார் சொன்னான்னு கேட்பாங்க. எனக்கு வந்து இப்ராஹிம் சொன்னாரு. ஓ இப்ராஹிமா? இப்ராஹிம் ரசூலுல்லாஹ் பார்த்திருக்க இயலாத, காலம் ரொம்ப உதைக்கிற. இப்ராஹிமுக்கு யார் சொன்னது? இப்ராஹிமுக்கு வந்து தாவூது சொன்னாரு. தாவூது பத்தலைய, தாவூதும் ரசூலுல்லாஹ் காலத்துக்கு வந்திருக்க முடியாது, தாபி தானே வர்றாரு. தாவூதுக்கு யாருப்பா சொன்னது? தாவூதுக்கு இப்னு அப்பாஸ் சொன்னாங்க, ஒரு சஹாபி சொல்லணும். தாவூதுக்கு அபூ ஹுரைரா சொன்னாங்க. அப்ப ஒரு செய்தி வந்து ஒரு நூலாசிரியர் கிடைக்கிறதா இருந்தா 4 பேர்ல இருந்து 5 பேர் 6 பேர் 7 பேர் வரைக்கும் இடையில வரும். நூல் ஆசிரியருக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடையில என்ன வரும்? 5 பேர் 3 பேர் 4 பேர் வரும். இப்ப எனக்கு வந்து யார் சொன்னா? இஸ்மாயில் தானே சொன்னாரு. இஸ்மாயில் கரெக்ட் வைங்க, செய்தி கரெக்ட் அடிச்சிருவோம். இஸ்மாயில் கரெக்டா இருக்கிறாரு. இஸ்மாயிலுக்கு சொன்ன இப்ராஹிம் தெரியலன்னு வைங்க, அப்பவும் செய்தி அவுட்டு. இஸ்மாயில் நல்லவரா இருக்கிறாரு, இப்ராஹிம் நல்லவரா இருக்காரு. இப்ராஹிமுக்கு சொன்னார தாவூது, அவர் கரெக்ட் இல்லைன்னு வைங்க, அப்ப செய்தி விட்டுருவோம். அப்ப அந்த அறிவிப்பாளர் என்பது ஒரு செய்திக்கு வந்து நிறைய வரிசையா அறிவிப்பாளர் தொடர்ந்து வரும். இந்த தொடர்ல எல்லாரும் நல்லவங்களா இருக்கணும், நேர்மையாளர்களா இருக்கணும், பொய் சொல்லாதவர்களா இருக்கணும், நினைவாற்றல் மிக்கவர்களா இருக்கணும், கெட்ட செயல்கள் அருவருக்கத்தக்க செயல்களில் ஈடுபடாதவர்களாக இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட வரலாறு யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் சொன்ன செய்திகளை மட்டும்தான் பதிவு செய்தார்கள். வரலாறு இல்லாத அனாமதேயங்களுடைய ஒரு பேரை சொல்லுவாங்க. இஸ்மாயில் யாரு? இஸ்மாயில் யாரும் தெரியாது, இஸ்மாயில் தான் சொன்னாருன்னா அவர் தூக்கி போட்டுருவாங்க. அவர் யாரு சொல்லு, இஸ்மாயில் யாருப்பா, அவர் பேர் என்ன, வாப்பா பேர் என்ன, எந்த வருஷம் பிறந்தாரு, விவரத்தை சொல்லுவாங்க. அப்ப எல்லாருக்கும் ரெக்கார்டு எழுதி வச்சிருக்கிறாங்க, வரலாறு இருக்குது. அந்த அடிப்படையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக யார் சொல்றாங்கன்னா சமுராங்கிற நபி தோழர் சொல்றார். இந்த சம்பவத்தை சமுராட்டிலிருந்து யார் அறிவிக்கிறார்னா ஹசன் பஸ்ரி அறிவிக்கிறார். சமுராங்கிற நபி தோழர் சொன்னதாக 2வது அறிவிப்பாளர் யார் வர்றா? ஹசன் பஸ்ரிங்கிறவர் அறிவிக்கிறார். ஹசன் பஸ்ரி சமுரா பார்த்ததே இல்லை. ஹசன் பஸ்ரியுடைய காலத்துக்கு சமுராவுடைய காலத்துக்கு சரி வரல. அவருக்கு பிறகு அவர் மூத்தா பண்ணவரே இவர் பிறக்கிறார். அப்ப இவர் வந்து சமுராங்கிற நபி தோழரை இந்த ஹசன் பஸ்ரி பார்க்கலன்னு சொல்லும் பொழுது அவர் எப்படி இதை அறிவிக்கலும் விட்டுருவாங்க, சரி ஏத்துக்க மாட்டாங்க. அப்படி வருது இதுல ஒண்ணு. அந்த சமுராவிடமிருந்து ஹசன் இருந்து அறிவிக்கிறது யாருன்னா கத்தாதான் அறிவிக்கிறாரு, அவர் பிரச்சனை இல்ல. கத்தாதாவிடமிருந்து அறிவிக்கிற ஆள் யாருன்னு கேட்டா சயீத் இப்னு பஷீர் அறிவிக்கிறாரு. அவர் வந்து பலவீனமான ஆளு, கரெக்டா செய்திகளை சொல்ல மாட்டாரு. 2 கோளாறு இந்த செய்தியில் இருக்குது. அதனால நூஹ் நபிக்கு சாமு உண்டு ஒரு புள்ள, யாம் உண்டு ஒரு ஹாம் உண்டு ஒரு புள்ள, யாபீது ஒரு புள்ளன்னு சொல்லக்கூடிய செய்தி ஏற்கத்தக்க செய்தி இல்ல. ஹதீஸ் நூல்ல இருந்தாலும் சொல்லக்கூடிய ஆளுக்கு வந்து சரியில்லாத காரணத்தினாலையும் தொடர்பு அருந்து போறதுனாலையும், ஹசனுக்கு சமுராவுக்கும் இடையில தொடர்பு அருந்து போற காரணத்தினாலையும் அந்த நியூஸை வந்து எடுத்துக்கொள்ள மாட்டார்கள் அறிஞர்கள். ஒண்ணு இது ஒண்ணாச்சா. அதுக்கு அடுத்தது வந்து இன்னொரு எல்லாமே எல்லாத்திலையுமே இந்த ஹசன் வழியாக அவர் தான் அறிவிக்கிறார், சமுரா தான் அறிவிக்கிறாராச்சா. இந்த மாதிரி வரக்கூடிய பல நூல்கள் அகமதுல வருது. அகமதுல எடுத்துக்கொண்டாலும் இதே மாதிரி தான் வருது. சமுராவிடமிருந்து ஹசன் தான் அறிவிக்கிறார். இந்த காரணத்தினால இது வந்து அடிபட்டு போயிருக்கு. இந்த செய்தி ஏத்துக்கிற கூடாது. அதனால நூஹ் நபிக்கு பிள்ளைங்க இருந்தாங்கன்னு நிறுத்திக்கணுமே தவிர பேரெல்லாம் சூட்டக்கூடாது. நூஹ் நபிக்கு பிள்ளைக்கு இத்தனை பேர் என்ன சொல்றது வந்து ஆதாரமற்ற செய்தியா போயிடுது. அதுக்கடுத்து என்ன பண்ணிருக்கிறாங்கடா, நூஹ் நபியை பொறுத்த வரைக்கும் இன்னும் கொஞ்சம் சில மேட்டர்களை கொஞ்சம் எழுதி வச்சுக்கிறாங்க. என்ன எழுதி வச்சுக்கிறாங்கன்னு கேட்டா, நூஹ் நபி கப்பல்ல இருந்து காப்பாற்றப்பட்டாங்கல்ல, இந்த கப்பல்ல இருந்து காப்பாற்றப்பட்டது என்னைக்குன்னு கேட்டா அது வந்து ஆஷூரா அன்னைக்கு காப்பாற்றப்பட்டாங்க. இந்த முஹர்ரம் 10 வந்துருச்சுன்னு சொன்னா பயான் பண்ணுவாங்க உலமாக்கள். அவங்க கிஸ்ஸாவில் பயான் பண்றதுக்கு மேட்டர் வேணும்ல. ஆஷூரா அன்னைக்கு எடுத்து வச்சுக்கிட்டு உலகத்தில் உள்ள அம்புட்டையும் ஆஷூரால கொண்டு சேர்த்துருவாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இறங்குனது ஆஷூரா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படிச்சது ஆஷூரா, நூஹ் நபி கப்பல்ல ஏறினது ஆஷூரா, மூசா நபிக்கு மட்டும் ஹதீஸ் இருக்குது.
மூசா நபி காப்பாற்றப்பட்டார்கள் இருக்கிறியா, அதுக்கு மட்டும்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதனாலதான் ஆஷூரா தினம் அந்த பிறவனிடமிருந்து கடல் பிளந்து காப்பாற்றப்பட்ட அந்த ஒண்ணுக்கு தான் ஆதாரம் இருக்கிறது. இவங்க என்ன பண்றது, மேட்டரை கொஞ்சம் அதிகமா சொல்லணுமேங்கிறதுக்காக வேண்டி எல்லா சம்பவத்தையும் ஆஷூரால ஒண்ணா ஃபிட் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி எழுதி வச்சிருக்கிறாங்க. அதுக்கும் எந்த விதமான ஆதாரபூர்வமான செய்தியும் இல்ல. அது பொய்ங்கிற அளவுக்கு நிராகரிக்கப்பட்ட ஒரு விஷயம். இதுவும் நூஹ் நபியை பத்தி தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். அடுத்து இந்த உலக மக்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா சில ஆளுக்கு மங்கோலியர்களா இருக்கிறாங்க, சில ஆளுக்கு ஆப்பிரிக்காவுக்கு தனி மூஞ்சி, அன்னைக்கு சொன்னோம்ல ஆப்பிரிக்காவுக்கு தனி மூஞ்சி. இதெல்லாம் ஏன் ஏற்படுத்தி தெரியுமா? அதுக்கு ஒரு காரணம் இருக்குது, எழுதிக்கிறாங்க. இதெல்லாம் ஏன் ஏற்படுத்தி தெரியுமா? நூஹ் நபிக்கு முந்தி அதெல்லாம் கிடையாது, ஆப்பிரிக்கா மங்கோலியெல்லாம் கிடையாது. ஒரு நாள் நூஹ் நபி படுத்து கிடந்தாங்களாம். படுத்து கிடக்கும் பொழுது அவருடைய ஆடை விலகி கொஞ்சம் அலங்கோலமா படுத்து கிடக்கிறார் தூக்கத்தில். நபிமார்கள் அப்படிலாம் ஆடை விலகி அல்ல ஆக்க மாட்டான், அதெல்லாம் கேர்ஃபுல்லா தான் இருந்திருப்பாங்க. கதை அலங்கோலமா படுத்து கிடக்கிறாராம். ஒரு மகன் வந்தாராம், பார்த்தாராம் அலங்கோலமா இருக்கிறத பார்த்து ஆடையை மூடி சரி செய்யாம நீ ஊரெல்லாம் கூட்டிட்டு வந்துட்டாங்க, பாருங்க பாருங்க அப்படின்னு. உடனே அவர் நூஹ் நபி கோவம் வந்து நினைஞ்சாங்களாம், அவரை சபிச்சு விட்டாங்களாம். அவருக்கு பிறகுற பிள்ளையெல்லாம் நிக்குறவ போச்சான் கதை. அதாவது நூஹ் நபியுடைய கோபத்துக்கு ஆளானவன அவர் வழியா பிறந்த ஆளுக்கு பூரா கருப்பு கருப்பாக நீக்குற மாதிரி என்ன செய்ய முடி சுருட்டையா போய் ஒரு தொங்கி போய் அந்த ஆப்பிரிக்காவுக்கு ஒரு மூஞ்சி இருக்குல்ல, அந்த மாதிரியான மூஞ்சி அப்பதான் உண்டாகுதுன்னு சொல்லிட்டு எழுதிக்கிறாங்க. இதெல்லாம் கிஸ்ஸா, இதெல்லாம் போய் அவர் ஆடை விலைகள்லாம் படுத்து கிடக்கவும் கிடையாது. ஆடை விலகி படுத்து கிடந்ததாக மற்ற வேதங்கள் இருக்கிறது. நூஹ் திராட்சை ரசம் மதுபானத்தை அருந்து விட்டு வஸ்திரம் விலகி படுத்திருந்தான், இன்னும் தான் எழுதுவாங்க அவங்க. வஸ்திரம் விலகி நினைஞ்சிருந்தான், படுத்திருந்தான், அப்படி இப்படின்னு அந்த மாதிரி எழுதிக்கிறாங்க. அவர் திராட்சை ரசம் அருந்தவும் மாட்டாரு, மதுபானங்களை நபிமார்கள் குடிக்கவும் மாட்டாங்க, இந்த மாதிரி எல்லாம் இருக்கவும் மாட்டாங்க. அதுல இருந்து காப்பி அடிச்சுக்கிட்டு இவங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பிட்டிங் போட்டு இதனாலதான் அவங்க உண்டானது. இன்னொரு மகன் ஆடையை போட்டு மூடுனாராம். இன்னொரு மகன் வந்தாராம், ஊரையே வலிச்சு விட்டான்னு சொல்லி ஆடையை போட்டு மூடினாராம். ஓம்புள்ளையில வெள்ளையா பொறுக்கிட்டாராம். அதனாலதான் வெள்ளக்காரர் ஐரோப்பியர்கள் உண்டாயிருக்கிறாங்க. இப்படி எல்லாம் இதெல்லாம் நம்பக்கூடாது. இந்த மாதிரி எல்லாம் நடந்ததுக்கு என்ன இல்ல, எந்த ஒரு சான்றும் ஆதாரமும் கிடையாது என்பதையும் இதை வழங்கிக்கிறேன்னு. இது நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய அடுத்த விஷயம். அடுத்து என்னன்னு கேட்டா, நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி சொல்லக்கூடிய இன்னொரு செய்தி இப்னு மாஜாவுல கூட இந்த செய்தி வருகிறது. என்ன வருதுன்னு கேட்டா, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் நோன்பு வைப்பாங்களாம். எப்படி வைப்பாங்களான்னு கேட்டா 365 நாள் நோன்பு தானா. நூஹ் நபி நோன்பு 365 நாள். தாவூத் நபி நோன்பு சரிபாதி. அவர் ஒரு நாள் நோன்பு வைப்பாரு, ஒரு நாள் நோன்பு விட்டுருவாரு. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்வாங்கன்னு கேட்டா, இன்னைக்கு நோம்புல நாளைக்கு விட்டுருவாங்க, நாளை கழிச்சு நோம்பு அடுத்த நாள் விட்டுருவாங்க. இது ஹதீஸ்ல ஆதாரபூர்வமான ஹதீஸ் இருக்குது. ஆனா இன்னொரு ஹதீஸ் ஒரு பலவீனமான ஹதீஸ்ல அப்படியே நேக்க சொல்லி விட்டுருக்காங்க. எப்படின்னு கேட்டா, தாவூத் அலைஹிஸ்ஸலாம் பாதி நாள் நோன்பு வச்சார் வருஷத்துல. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்வாங்கன்னு கேட்டா, நோன்பு இல்லாம ஒரு நாள் கூட இருக்க மாட்டாங்க, 365 நாள் நோம்புல தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சாம நூஹ் அத்தகர நூஹ் காலமெல்லாம் நோன்பு நோட்டுறாரு. இல்லா யௌம ஈதுல் ஃபித்ரி வ யௌமில் அல்ஹா, நோன்பு பெருநாள். அந்த மக்களுக்கு இந்த பெருநாளா இருக்காண்டு தெரியல. நோன்பு பெருநாள் ஹஜ் பெருநாளை தவிர மற்ற நாள்ல அவங்க எப்பவும் நோன்பு வச்சுட்டே இருந்தாரு. நமக்கு தான் இந்த நோன்பு பெருநாள், இதே பெருநாள் தான் அவங்களுக்கு இருந்துச்சுலாம் கிடையாது. இல்லைன்னு கூட நமக்கு சான்று இருக்கிறது. ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் ஒரு ஈத் இருக்கிறது. நமக்கு உரிய பெருநாள் எது என்று கேட்டால் இது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. நோன்பு பெருநாளையும் ஹஜ் பெருநாளையும் பற்றி பேசும் பொழுது சஹீஹுல் புகாரியில் இருக்கிறது. ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் ஈத் திருநாள் இருக்கிறது. நம்முடைய பெருநாள் எது என்று கேட்டால் நோன்பு பெருநாள் ஹஜ் பெருநாள் இதுக்கு முந்தி கிடையாது விளங்குது. அவங்க வெவ்வேறு நாள் தான் கொடுக்கப்பட்டுச்சு. எப்படி சும்மா நமக்கு வெள்ளிக்கிழமை அவங்களுக்கு சனி ஞாயிறு பல மாதிரி கொடுக்கப்பட்டுச்சோ அப்படிதான் இருந்துச்சு. நோன்பு பெருநாள் ஹஜ் பெருநாளை தவிர பாக்கி 365 2 கழிச்சுட்டா 363 நாள் நினைஞ்சிருக்காரு. அவரு நோம்பாக இருந்திருக்கிறாரு. சந்திர கணக்குப்படி பார்த்தா 355 நாள் வருமா, அதுல ஒரு 2 நாள் கழிச்சுக்கிட்டோம்னா 353 நாள் வருஷத்துக்கு நோம்பு நோட்டுக்கிட்டே இருந்திருக்கிறான்னு எழுதிக்கிறாங்க. இது இருக்கு, இப்னு மாஜாவுல இருக்குது இந்த செய்தி. ஆனால் இந்த செய்தியை அறிவிக்கக்கூடிய ஒரு ஆள்ல யார் வர்றாருன்னு கேட்டா 4வது அறிவிப்பாளராக அதாவது இப்னு லஹியா, அப்துல்லா இப்னு லஹியா ஒருத்தர் வர்றார். இவர் பலவீனமானவர். இவருடைய எந்த ஒரு அதிசயம் அறிஞர்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. அதனால நூஹ் நபி காலமெல்லாம் நோம்பு நோட்டாரு அப்படிங்கிறதுக்கு ஆதாரம் இல்லை. அதே மாதிரி ஆதம் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்வாங்களா, வருஷம் வருஷம் ஹஜ்ஜி கரெக்டா வந்துருவாங்களாம். அப்போலாம் அவருக்கு ஹஜ்ஜி இருந்துச்சா, இப்ராஹிம் நபிக்கு தான் அல்லாஹ் ஹஜ்ஜிக்கு அழைப்பு கொடுக்க சொல்றான். ஹஜ்ஜுக்கு பத்தி காபா கட்டி முடிச்ச உடனே வஅஸின் ஃபின்னாஸி பில் ஹஜ்ஜி, இப்ராஹிமே ஹஜ்ஜை பத்தி மக்களுக்கு பிரகடனம் செய்யுன்னு இப்ராஹிம் நபிக்கு தான் அல்லாஹ் உத்தரவு போடுறான். அதுக்கு முந்தைய தொழுகிறதுக்கு தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காபத்துல்லாஹ் கட்டினாங்க, பள்ளிவாசலா இருக்கிறதுக்கு தான் கட்டினாங்களே தவிர உலக மக்களை எல்லாம் கூட்டிகிட்டு அங்க ஒன்று சேர்க்கறதுக்கு அவர் கட்டல. நூஹ் நபி காலத்துல ஹஜ்ஜே இல்ல, இருந்ததுக்கு ஆதாரம் இல்ல.
இவர் வருஷ வருஷம் நூஹ் நபி ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுக்கிறாங்களே, இதுக்கும் சரியான ஆதாரங்கள் கிடையாது. அப்ப நூஹ் நபியை பொறுத்த வரைக்கும் நூஹ் நபியின் பெயரால இப்படி நிறைய தவறுகளும் இருக்கிறது, சரியான செய்திகள் இருக்கிறது. இதோட நூஹ் நபி விஷயம் அவ்வளவுதான். இதுக்கு மேல என்ன சொன்னாலும் சரி, இப்ப சொன்னோம்ல, இந்த செய்திக்கு மேல நூஹ் நபி வரலாறு சம்பந்தமா என்ன செய்திகளை சொன்னாலும் அதெல்லாம் கற்பனை, குர்ஆன்ல உள்ளது இல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொன்னது இல்ல, பெரியவர் சொன்னார் அவர் சொன்னார், இப்படிதான் இருக்கிறது போல வைக்கணும். அடுத்தது சரணம் ஹூத் நபி. நூஹ் நபிக்கு அடுத்து வரக்கூடிய ஆள் யாரு? ஹூத் நபியுடைய வரலாறு, அதுவும் திருக்குர்ஆன்ல அதிகமான இடங்கள்ல சொல்லப்பட்ட ஒரு வரலாறு. இன்ஷா அல்லாஹ் அதை நாளைக்கு பார்க்கலாம்.